Hi viewers, welcome to my channel. இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு பயனுள்ள தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கம்பு எப்படி சாப்பிட வேண்டும், இந்த கம்பில் இருக்கும் பலன்கள் என்னென்ன, வாங்க அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. அரிசியை காட்டிலும் கனிமம், கால்சியம், புரதம், இரும்புச்சத்து, உயிர்ச்சத்து என அனைத்து சத்துக்களுமே அதிகம் கொண்ட தானியம் தான் இந்த கம்பு. கன்னடத்தில் பஜ்ரா என்று அழைக்கப்படும் கம்பு கர்நாடகாவிலும் ஒரு சில வட மாநிலங்களிலும் இன்றும் மிக பிரபலம். அரிசியை காட்டிலும் கிட்டத்தட்ட 8 மடங்கு அதிக இரும்புச்சத்து உள்ள இந்த தானியத்தை வேக வைக்க கொஞ்சம் மெனக்கட வைக்கும். சாதாரண அரிசி போல அப்படியே கழுவி வேக வைக்க முடியாது. மிக்சியில் ஒரு அடி போட்டு இரண்டாக உடைத்து 2 மணி நேரம் ஊற வைத்து அதன் பிறகு உலையில் போட்டு வேக வைத்தால்தான் நன்கு குழைவாக வரும். ஆனால் சுவையிலோ பிற அரிசி வகையறாக்கள் கம்பின் பக்கத்தில் கூட வர முடியாது. அத்தனை அருமையாக இருக்கும். அனைத்து சத்துக்களுக்குமே சற்று தூக்கலாக உள்ள கம்பு வளரும் குழந்தைகளுக்கும் மாதவிடாய் தொடங்கிய பெண் குழந்தைகளுக்கும் மாதம் 4 அல்லது 5 முறை கண்டிப்பாக தர வேண்டிய தானியம். கம்பு என்றாலே அதனை கூழாக கஞ்சியாகத்தான் சாப்பிட வேண்டும் என்ற நினைப்பு நம்மில் பலருக்கும் உண்டு. கஞ்சியாக மட்டுமல்ல, சாதமாக, அவலாக, பொரியாக எப்படி வேண்டுமானாலும் கம்பை சாப்பிடலாம். கம்பு ரொட்டி சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு ஏற்றது. கம்பில் உள்ள லோ கிளைசெமிக் தன்மையாலும் அதில் ஏற்கனவே உள்ள கூடுதல் நார்ச்சத்தினாலும் காலை மதிய உணவில் இதை சாப்பிடும்போது பட்டை தீட்டிய அரிசி போல கம்பு ரொட்டியும் கம்பஞ்சோறும் பிரச்சனையை தராது. அரிசியை போல அல்லாமல் கம்பரிசி உமித்தொலி நீக்கிய பின்னரும் அதன் உள்பகுதியில் அத்தனை நல்ல விஷயங்களையும் தன்னகத்தே வைத்திருக்கும். இது தவிர இதில் உள்ள அமைலோஃபெக்டின் அமைப்பு நெல் அரிசியை காட்டிலும் மாறுபட்டது, இன்னும் இறுக்கமானது. அதனால்தான் ஜீரணத்திற்கு கொஞ்சம் தாமதமாகும். இந்த அமைப்பினால் மெல்ல மெல்லவே கம்பின் சர்க்கரையை இரத்தத்தில் கலக்கச் செய்வதனால் லோ கிளைசெமிக் உணவாக இருந்து சர்க்கரை நோயாளிக்கு பெரிதும் உதவுகிறது. சத்து செறிவு அடர்த்தியாக உள்ள கனத்த உணவு என்பதால் என்னதான் பிடித்த குழம்பை பிடித்தவரே பரிமாறினாலும் கம்பு சாதத்தை ஒரு கட்டு கட்ட முடியாது. அளவாக சாப்பிடக்கூடியது என்பதால் எடையை குறைக்க விரும்புவோருக்கு இது ஒரு அற்புத தானியம். டயட்டில் இருப்பவர்கள், சர்க்கரை நோய் உள்ளவர்களில் சிலர் 3 வேளையும் சப்பாத்தியே கதி என்று கிடப்பார்கள். இது தேவையில்லை. சர்க்கரை நோய்க்கான சரியான சிகிச்சையை மருத்துவர் ஆலோசனைப்படி எடுத்துக்கொண்டு வாரம் 2 நாள் கம்பஞ்சோறு, 2 நாட்களுக்கு புழுங்கல் அரிசி சோறு, இன்னொரு நாள் திணை சாதம், இரவில் கேழ்வரகு அடை, எப்போதாவது காலை உணவாக வரகரிசி பொங்கல், சோள தோசை, குதிரைவாளி இட்லி என்று சாப்பிட பழகினால் சப்பாத்திக்கு அடிமை வாழ்க்கை வாழ வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி பல தானியங்களை கலந்து எடுத்துக்கொண்டு கொஞ்சம் உடல் உழைப்பும் கொடுத்து வந்தாலே போதும். சர்க்கரை நோய் எப்போதும் கட்டுக்குள்ளேயே இருக்கும். கம்பு செல்கள் பாதுகாப்பிற்கு உதவும் என்கிறது இப்போது வந்த சமீபத்திய ஆய்வு ஒன்று. கொஞ்சம் சூட்டு உணவு என்பதால் கம்பு சாப்பிடும்போது குளிர்ச்சிக்கு மோர், சின்ன வெங்காயத்தை சேர்த்து கொள்வது நல்லது. வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற மேலும் பல இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.